நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பாலக்கரை ஏரியால இருந்து அண்ணன் ஒருத்தர் வந்து கண்ணு வாங்கியிருக்காங்க காலக்கண்ணு. இது வந்து என்ன ரேட்டு என்ன எதுன்னு தெரியல. முசுண்டப்பட்டிங்கிற இடத்துல இருந்தா வந்திருக்காரு. அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டலாம். ஆனா அப்படியே இது பிடிங்க. அண்ணா வணக்கம், உங்க பேரு? முத்து. முத்து. நீங்க இப்ப வந்து கண்ணு ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட்னா வருது? 23 ரூபாய்க்கு வாங்கி. 23க்கு. எத்தனை, ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? ஒரு வருஷம் கண்ணு. இது என்ன வண்டிக்கா இல்ல விவசாயிக்கா? விவசாயத்துக்கு. ஒரு கண்ணு தான் வாங்கியிருக்கீங்க, இன்னொன்னு வேணுமே? ஒண்ணு வீட்டுல இருக்கு. இன்னொரு கண்ணு வீட்டுல இருக்கு. அது என்ன நேரத்துல சேரணா? அது இதே நேரம் தான், மயிலையே தான். சுழியெல்லாம் இந்த கோளாறு இல்ல. இது என்ன ரேட் சொன்னாங்க, கடைசிக்கு என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 27 சொன்னாங்க. 27 சொன்னாங்க, கடைசிக்கு 23க்கு முடிச்சிருக்கீங்க. சரி சரிங்க, சரி ஓகேண்ணா. இது மாதிரி எத்தனை கண்ணு இருக்கு? நீங்க ஒண்ணு இருக்கு, ரெண்டு கொண்டு போய் வண்டி பழக்கிறீங்க ஜோடி போட்டு. ஆமா சரிண்ணா. அப்படி இதுல பார்த்தோம்னா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சிவகங்கை ஏரியால இருந்து வந்து 2 கண்ணு வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே பாக்குறதுக்கு நல்லா அச்சல் ஜம்முன் இருக்கு. 2 காலக்கண்ணு வாங்கியிருக்காங்க. அண்ணன் கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்டலாம். அண்ணா வணக்கம். சொல்லுங்க. இப்ப வந்து 2 கண்ணு வாங்கியிருக்கீங்க. எது வண்டிக்கா இல்ல விவசாயத்துக்கு? விவசாயத்துக்கு. ஒவ்வொன்றும் எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? கண்ணு ஒரு வருஷம். ரெண்டுமே காங்கேயம் தான், ஒரிஜினல். ஒரு வருஷம் கண்ணு. ஒண்ணு நல்லா கருக்கா ஏறிட்டு இருக்குது, இன்னொன்னு இப்பதான் லைட்டா ஏற ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி மாடல் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். எப்படி வண்டி ரேக்ல இது வச்சிருக்கீங்களா இல்ல சும்மா பழக்கி வளர்த்தருக்கு விவசாயத்துக்கு? சரி சரிங்க. இப்போ இது என்ன ரேட் சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 40 ரூபா சொல்லி 30 ரூபா. 40 ரூபா சொல்லி 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட் பரவாயில்லையா? சுமாரா போகுது. சரி சரிங்க, சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? நாங்க சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையில இருக்கீங்க? நாட்டரசன் கோட்டை. இப்ப வந்து 2 கண்ணு வாங்கியிருக்கீங்க. ரெண்டுமே வந்து மயிலை நேரத்துல சேர்ற கண்ணு, நல்லா ஜம்முன் இருக்கு, திப்பு திப்புன்னு. என்ன ரேட் சொன்னாங்கண்ணா? 35 ரூபா சொன்னாங்க. 35. என்ன ரேட்டுக்கு நீங்க முடிச்சீங்க? 28க்கு. அது கம்மியா கட்டுப்படி ஆகாதுன்னு இருப்பாங்களே. சரி சரிங்க. இப்ப இது என்ன வண்டிக்கா இல்ல விவசாயத்துக்கா? விவசாயத்துக்கு வண்டி ரெண்டுக்குமே. சரி ஓகே. நீங்க விவசாயி? ஆமா. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையில எப்படின்னா பரவாயில்லையா? கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. ஆனா அந்த மணப்பாறை மாடுங்கிறதே பாத்தீங்கன்னா அங்க வாங்கின கண்டுனாவே அது வேல்யூவே வர மாதிரி இருக்கு, அதுக்கோசரமே ரேட் ஏறிடுது. சரி சரி, சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிடாரி கன்றுகள் வரத்து அதிகமாவே இருக்குச்சு. கிடாரி கன்றுகள், காளை கன்றுகளும் வரத்து அதிகமாவே இருக்கு. காங்க இன கன்றுகளோட வர விலை நிலவரத்தை இந்த வாரம் பார்க்க போறோம். ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு எதுன்னு தெரியல. ஏற்கனவே 2 பேரு பேசினாங்க வாங்கின ரேட் எப்படி எதுன்னு. அது போக இது வந்து வாங்கி கட்டியிருக்காங்க, இது யாருதுன்னு தெரியல. ஓகே, அப்படியே உள்ள போய் டீட்டெயில் கேட்டு பார்ப்போம். சொல்லலைன்னா அப்படியே சும்மா பேசிக்கா வீடியோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கேயம் காலக்கன்றுகள் விலை முடிச்சுட்டாங்க. 2 காலக்கன்று பாக்குறீங்க, அசல் ஜம்முன் இருக்கு. ஏது என்ன விலைக்கு வாங்கினீங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 2 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க 65 சொன்னாங்க. 65 ரூபா சொல்லி 56,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2 ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷம் இருக்கு. கருக்கா ஏறிட்டு இருக்குது. காய் அடிச்சாச்சா? ரெண்டுமே காய் அடிச்சு நம்ம நீங்க கொண்டே அடிச்சிருங்க வண்டிக்கா? உழவுக்கு. சரி சரி, சரி ஓகேங்க. எந்த ஏரியால இருந்து வரீங்க? நாங்க ஒசூர் ஏரியானே. ஒசூர் அங்கிருந்து வரீங்களா? அடேங்க அப்பா, ஒசூர்ல இருந்து வந்து 2 ஜோடி காலக்கண்ணு வாங்கிட்டு போயிருக்காங்க. 2 காலக்கண்ணு வாங்கிட்டு போயிருக்காங்க விவசாய தேவைக்கு சார். அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள பார்த்தோம்னா அருமையான செவலை ஒன்று வச்சிருக்காங்க. விலை கேட்டா சொல்ல மாட்டாங்க, அப்படியே காமிச்சிட்டு கொண்டு போயிடலாம். இதே மாதிரி நல்ல திப்பு திப்புன்னு ஜம்முன் 2 கண்ணு இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா
மயிலை நிறத்துல சேரும் ஒண்ணு கருக்கா ஏறிட்டு இருக்கு. ஆனா இது என்ன விலை வரும் உங்களை காமிக்கல? மாடு அவுருது. என்ன விலைண்ணா வரும்? 45. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். சரி 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 ஓகேண்ணா. ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்குன்னு இருக்காங்க. மாடு நல்லா சேப் ஜம்முன் இருக்கு. கண்ணு சேப் ஜம்முன் இருக்கு. அதுவே பொடிக்கண்ணு நிறைய கொண்டாந்துருக்காங்க. சாரு கொடுக்கறது சண்டை சத்தம் போட்டு இருக்காரு. ரெண்டு கண்ணு வாங்கிருக்காங்க. அது போக 2 கண்ணு வாங்கி கட்டிருக்காங்க. தானே வாங்கிருக்கீங்களா? அப்படியே புடிங்க. ஐயா வணக்கம். நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? நாங்க மருத பக்கம். மருத பக்கம். இப்ப வந்து 4 கண்ணு வாங்கிருக்கீங்க. ஆமாங்கய்யா. இது 4மே காலக்கண்ணா கிடாரி இருக்கா? 4 காலக்கண்டுதான். காலக்கண்டுதான். எதுக்கு வண்டிக்கா இல்ல உழவுக்கா? உழவுக்கு வாங்கிருக்கோம். உழவுக்கு. இந்த ஜோடி என்ன ரேட் வருதுங்க? இது 35,000. 35. எத்தனை வருஷம் எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? இது எப்படியும் ஒரு 8 மாதம் கன்று 10 மாதம் வரையாது. 8 மாசம் இல்லைன்னா 10 மாசத்துக்குள்ள இருக்கும். இருக்கும். நல்ல திக்கு திக்குன்னு ஜம்முன்னு இருக்கு. அது ரெண்டுமேனா? அது 7 மாதம் இருக்கும். 7 மாதம் இருக்கும். ஒண்ணு பிள்ளையில சேர மாட்டிருக்கு. ஆமா, ஒண்ணு பிள்ளை கண்டு ஒண்ணு மயில கண்டு. ஒண்ணு பிள்ளை ஒண்ணு மயிர கண்டு. மயில கண்டு. ரெண்டுமே வந்து உழவுக்கு வாங்கிட்டு போறீங்க? உழவுக்கு வாங்கிட்டு போறான். இப்போ இது கொண்டு எத்தனை நாள்ல காய அடிப்பீங்க? இது வந்து ஒரு 3 மாதத்துல காய அடிச்சிருவோம். 3 மாசம். ஒரு 5 மாதத்துல காய அடிச்சிருவோம். அது அந்த கருக்காய் ஏறக்க ஆரம்பிக்கும் போது காய அடிச்சிருவோம். வண்டி பழகிடுவீங்க. வண்டி பழகிடுவோம். உழவு அடிச்சிருவோம். 1.5 வருஷத்துல வண்டி வளர்க்கும் போது மாடு வந்து உடையாதா? சரி சரிங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? பேரு சாமியாடி சின்னழகு. சாமியாடி சின்னழகு. மதுரையில எங்கிட்டுங்க? மேலூர் பக்கம். மேலூர் பக்கம். அப்ப மேலூர்லயே நிறைய மாடு வருமே? நிறைய வரும். ஆனா இங்க மணப்பாறையில வாங்குற மாடு மாதிரி வராது. இந்த மாடு மாதிரி மண்ணை உண்டாகாது. மலை மாடு பெருசாகாது. சரி சரிங்க. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 5 பேர் வந்திருக்கோம். 5 பேரு. எல்லாம் பின்னாடி உங்களதான் கலாய்ப்பாங்களா? எல்லாமே வா. சரி சரிங்க. சரி ஓகேங்க. சரிங்க, நன்றி. ஆடணுமா? ஆடி காட்டு. அது போக இன்னைக்கு கன்றுகள் வந்து வரத்து அதிகமாவே இருக்கு. ஒரு 8 மாசத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல லைட்டா கருந்தார ஏறிட்டு இருக்குங்கள. ஐயா இருந்தா ஐயா பேச மாட்டாரு. அதனால நம்ம அப்படியே அந்தல போயிடலாம். இங்க பார்த்தோம்னா செவலை பிளஸ் செவலை மயிலை 2 இருக்கு. ஒரு வேலை மும்மரமா பேசிட்டு இருக்காங்க. இடையில போனோம்னா அவங்கள தொந்தரவு பண்ண மாதிரி ஆயிடும். ஓகே, உள்ள கழுவி ஊத்துறாங்க. அப்படி இந்தல பார்த்தோம்னா பிள்ளைகள் ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. காரி பிளஸ் சந்தன பிள்ளை ஒண்ணு ஜோடியை வாங்கி கட்டிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா காரி 2மே காரி கிடாரி இருக்கு. இந்த கிடாரி கண்ணு என்ன விலை வரும்? கிடாரி கண்ணு 19. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிச்சீங்க? 16 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி 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 ஓகேண்ணா. அருமையான காரி கிடாரி பாக்குறது நல்லா ஜம்முன்னு அழகா இருக்கு. அப்படியே உள்ள பார்த்தோம்னா இன்னொன்னு கிடாரி கண்ணு வச்சிருக்காங்க. இது என்ன ரேட்னா ஒரு கிடாரி கண்ணு? 13 ரூபா. 13 ரூபா. எத்தனை ஒரு 3 மாசம் இருக்குங்களா? 3 மாசமா. அப்படியே இந்த ஒரு காராம்பசு காலை பையங்க. எது என்ன ரேட் வருதுன்னு தெரியல. ஐயா தான் வச்சிருக்கிறாரு. ஐயா அது கூடவே இன்னொரு அது காலதான். அது என்ன ரேட் வருதுன்னு தெரியல. சரி ஓகே. இந்த மாதிரி கன்றுகள்னாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம். அப்படியே இதெல்லாமே வாங்கி கட்டி வச்ச கன்றுகள். இது ஜோடி என்ன ரேட்ல வருது? காலக்கண்ணு 35,000 சொல்லி 33,000 கண்டிக்குது. 33,000 மட்டும் மோதுறாங்க. ஆமா. எத்தனை ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குங்களா? 6 மாசமான கண்ணு 35 ரூபா சொல்றாங்க. 33 மட்டும் பார்ட்டி மோதிட்டு இருக்கு. செவலை பிளஸ் மயிலை
பாக்குறதுக்கு ஜம்மு கட்டுங்க. சரி ஓகே. அது போ அங்க ரெண்டு வந்து வேலை முடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம அந்தல திரும்பணும்னா கண்ணு மாடு. ஆனா அது கண்ணு மாடா? அப்படி இப்படி என்ன ரேட்னா வரும்? 40 ரூபா. 40 ரூபா. பால் அளவுல எத்தனை கொடுக்குது? பால் 1.5 2. 1.5 2. கண்ணு என்ன காலக்கண்ணா? கெடுக்கண்டு. கிடாரி கண்ணு. கண்ணு மாடு ரெண்டும் சேர்த்து 40 ரூபா சொல்றீங்க. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்த்தே கொண்டாடுறோம். இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 5 மாடு கொண்டாந்தேன். விற்பனை எல்லாம் எப்படி போகுதுண்ணா? விற்பனை இங்க ரொம்ப நல்லா கிடக்கு. ஏமாந்துருது. மாடு இன்னைக்கு வரது அதிகமா இருக்குது. மாடு அதிகமா இருக்கத்தால மாடு எங்க வியாபாரம் இல்ல. வியாபாரம் ரொம்ப டல்லு. ரொம்ப டல்லுல போகுது. சரி சரிங்க. 10 ரூபாய்க்கு கேட்கறது 8 ரூபாய்க்கு கேட்கறது வியாபாரி பூரா. வியாபாரி இல்ல, நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்க. சரி சரிங்க. இது வந்து ஏங்க மாடு வாங்குறது வந்து அதிகமா வாங்குறோம். கம்மியா தான் கேட்கறாங்க. அதே மாதிரி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த மயிலை கிடாரி வந்து தலைச்சங்கிடாரி. சென கன்பாப்புங்களா? கன்பாப். என்ன ரேட்னா சொல்றீங்க? 25 சொல்றீங்க. வாங்கின ரேட்டுக்கே கொடுத்துடலாம். நீங்க எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 5. விற்பனையில எப்படி போகுதுங்க? ரொம்ப சரியில்லை. விற்பனை சரியில்லை அப்படிங்கிறீங்க. சரி சரி. இந்த மாதிரி கிடாரி வேணா இல்ல காங்கை மாடு வேணும் உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? வாங்கலாங்க. நீங்க எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? மாடுலாம் ஒரு 10 ரூபாய் இருக்கு. 10 உருப்படி இருக்கு. அப்படியே நம்பர் சொல்ல முடியுமா? சொல்லிருங்க. சரிங்க. போன் நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லு. தெரியாதா? நம்பர் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா இது எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி இருக்கிற பசுமாடுகள். அது போ 5 நல்ல பசுமாடுகள் வாங்கி கட்டி இருக்கிறாங்க. அப்படியே சொல்லுங்கண்ணா. நம்பர் 370 ரேட் இருக்கு. இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு சவலம் விளாண்டுருக்காங்க. செனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா இது என்ன செனைங்களா? சும்மா பிடிச்சது சொல்லியிருக்காங்க. ஆனா சென மாடுதான். என்ன விலைங்க வருது தெரியல. மாட்டுக்காரதான் கேட்கணும். என்ன விலைன்னு தெரியலன்றாரு. மாட்டுக்காரதான் கேட்கணுட்டாரு. சரி ஓகே. அப்படி நம்ம அந்தல போயிடலாம். அந்தல ஒரு மயில கொண்டாந்துருக்காங்க. மயில கிடாரிதான். அதையும் பார்க்கணும்ல ஜம்முன் இருக்கு. விலை பேசிட்டு இருக்காங்க. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி மாடுகள் வந்து எல்லாமே விலை முடிச்சு கட்டி வச்சது. செவ்வாய்க்கிழமையும் நிறைய வந்துடும். அடுத்து அப்படியே நம்ம போனோம்னா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு காலைய மயில வந்திருக்காங்க. நல்லா பாக்குறோம். திமிழ பாத்தீங்கன்னா காளைக்கு உண்டான திமிழோட அட்டகாசமா இருக்கு. அதுக்குள்ள மாட்டுக்காரர் அப்படியே கிளம்பிட்டாரு. ஆனா இது என்ன விலை வரணும் பேசிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கலாம். இது எல்லாமே நேத்தே விலை முடிஞ்சு வாங்கி கட்டின கன்றுகள். இதெல்லாம் இங்க லோக்கல்ல இருக்கிற மலமாடு கிளமாட்டு கன்று நினைக்கிறேன். என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுங்க? பாத்துட்டு இருக்காங்களா? மாடு பாத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே. இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம்.
முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.